நான் ஒரு ஃபோட்டோ எடுக்க போகிறேன். ஆனால் இது எதுலேயுமே இல்லை. வித் திஸ் த ஸ்மாலஸ்ட் கேமரா. ஆனால் ஏன் அதுக்கு நீங்கள் 4 வருஷம் பின்னாடி போகணும். 14/6/2020 நான் என்னோடய யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணேன். நான் என் வாழ்க்கையிலே பண்ண ஒரு உருப்படியான விஷயம்னா அதுவாக தான் இருக்கும். ஏன்னா எனக்கு அது நிறையவே கற்றுக் கொடுத்துருக்கு. கண்டென்ட் கிரியேஷன் என்னென்னு கற்றுக் கொடுத்துச்சு, எடிட்டிங்னா என்னென்னு கற்றுக் கொடுத்துச்சு. இவ்வளோ 600K சப்ஸ் வச்சுருக்க ஒரு சேனலில் எடிட்டர் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு வாங்கி கொடுத்துச்சு. ஆனால் இதில் கொடுமை என்னென்னா, வேலை கிடச்ச அடுத்த நாள்லேருந்து நான் என் சேனலை கண்டுக்கிறது கூட இல்லை. ஆனால் திடீர்னு ஒரு நாள் எனக்கு ஒரு ஞானம் உதயம், மறுபடியும் ஒழுங்காக யூடியூப் பண்ணணும். ஆனால் அதுக்கு முன்னாடி என் சேனலில் 2 விஷயத்த மாற்றணும். ஃபர்ஸ்ட், சம்மந்தமே இல்லாத என் சேனலோட நேம் GOKUL. ரெண்டாவது, இந்த ப்ரொஃபைல் பிக்சரை மாற்றணும். அதுக்கு நான் நல்லதாக ஒரு ஃபோட்டோ எடுக்கணும். பட் இட் ஷுட் பி இன் யூனிக் வே. என்ன மாதிரி யூனிக்காக ஃபோட்டோ எடுக்கலாம்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ இந்த ஐடியா தான் இந்த ஸ்மாலஸ்ட் கேமரா. ஃபஸ்ட்டு போய் அதை ஆர்டர் பண்ணுவோம். இப்போ ஃபோட்டோ எடுக்க முக்கியமான கேமரா வந்தாச்சு. பட் தேர் ஆர் சம் மைனர் ப்ராப்ளம்ஸ். இந்த கேமராவில் எடுக்க போகிற பிக்சர்ஸ் இஸ் நாட் கோனா பி இன் அ குட் குவாலிட்டி. அண்ட் ஆல்சோ நம்ம எடுக்க போகிற பிக்சர்ஸ் எப்படி வரப்போகுதுன்றதை பார்க்கறதுக்கு எந்த ஒரு ஸ்க்ரீனுமே இல்லை. இதெல்லாம் விட பெரிய பிரச்சனை போசிங். பட் நல்ல வேலையா, ஐ ஹாவ் அ குட் செட் ஆஃப் போசிங் ஸ்கில்ஸ். அண்ட் ஃபோட்டோ ஷூட்டுக்கு என்னோட ஐடியா என்னன்னா, ஐ எம் a huge meme lover. அதனால ஐ எம் gonna recreate some epic meme templates. First meme character, the world famous Blade Runner meme. First photo over. இப்போ ரெண்டாவது மார்டின் கத்தா meme. அண்ட் இப்போ மூணாவதா சால் குட்மன். அண்ட் ஃபைனலா ஒரு ரேண்டம் போஸ். இப்போ ஃபோட்டோ ஷூட் ஓவர். பட் நான் முதல்ல சொன்ன மாதிரி எந்த ஒரு ஃபோட்டோவுமே குட் குவாலிட்டியில் இல்லை. ஃபர்ஸ்ட் அதை சரி பண்ணணும். அண்ட் இப்போ நம்ம கிட்ட 4 ஃபோட்டோஸ் இருக்குது. இதில் பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் இஸ் கோனா பி மை ப்ரொஃபைல். பட் அதில் தான் ஒரு சின்ன பிரச்சனை. என்ன ஃபோட்டோவை சூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு செம்ம குழப்பத்தில் சுற்றிட்டு இருந்தேன். அப்போ தான் எனக்கு ஒரு ஐடியா வந்தது. அண்ட் ஃபைனலாக எல்லாரும் சூஸ் பண்ணது இந்த ஃபோட்டோ. பட் சாரி கைஸ், ஐ லைக் திஸ் பிக்சர் ஈவன் மோர் பிகாஸ் இந்த ஃபோட்டோ தான் அந்த மீமை ஓரளவுக்காச்சும் ரெப்ளிகேட் பண்ணியிருக்கு. ஸோ திஸ் இஸ் கோனா பி மை ப்ரொஃபைல்.